வணக்கம் விவசாய நண்பர்களே. நம்ம மணிலா போட போகிறோம். இப்போ நம்ம விவசாயிங்க நிறைய பேர் மணிலா பயிரை வாங்கின்னு வருவாங்க. வாங்கின்னு எதையும் பார்க்க மாட்டாங்க, அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. மழை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. நம்ம என்ன பண்ணோம், பயிரை வாங்கின்னு வரணும். வாங்கின்னு இது மாதிரி ஒரு டப்பாவில் மண்ணை கொட்டிக்கணும். மணலோ இல்லை மண்ணை கொட்டிக்கின்னு இது நேற்று போட்டது, நேற்று காலையில் போட்டது. இந்த பயிரெலாம் அழகாக முளைப்பு வந்ததுல இதில் எத்தனை முளைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எண்ணி பார்க்கணும். மொத்தம் 20 பயிர் போட்டிருந்தா எத்தனை முளைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எண்ணி பார்க்கணும். முக்கியமானது இது விவசாயிகளுக்காக நான் முக்கியமாக போட வேண்டியது. நிறைய விவசாயிங்க இதை நான் கடைபிடிப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கடைபிடிக்க மாட்டாங்க. அதை நம்ம போட்டோம், 20 பயிர் போட்டோம். 20 பயிரில் 20 பயிரில் எல்லாமே முளைஞ்சிருக்குது. 2 பயிர் முளையில 20 பயிரில் 2 பயிர் மேலே. அப்படின்னா 90% இது நல்லா முளைஞ்சிக்குது. இந்த சிகப்பு பயிரும் நல்லா முளைஞ்சிக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், 2 பயிர் அது ஒன்று தான், அவ்வளோ தெரியாது நம்மளுக்கு. கயனில் போட்டோம்னா ஒயிட் பயிர் போட்டோம். ஒயிட் ஒரு நாட்டு மல்லாட்டை. இது ஒரு 50 சென்ட் போடணும் வீட்டுக்காக. இது ஒரு 20 பயிர் போட்டோம். 20 பயிரில் இதுலேயும் ஒரு 2 பயிர் முளையில. 2 பயிர் முளையில கொஞ்சம் ஈரம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஒயிட் பயிரில். பரவாயில்ல, ஆனால் முளைப்பு வந்துட்டு பரவாயில்ல. இது மாதிரி நம்ம விவசாயிங்க இந்த பயிரை நம்ம முளைக்க போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து போய் போடணும். இது சப்போஸ் இது முளைக்கலன்னா நம்ம என்ன பண்ணலாம், காணத்துக்கோ இல்லை வித்துடலாம். நம்ம காணத்துக்கு வித்துட்டு வேற பயிர் செக் பண்ணி நம்ம போடலாம். நம்ம விவசாயியை பொறுத்த அளவுக்கு நம்ம அவேர்னஸாக இருந்தால் தான் நம்ம பயிர் நல்லா இருக்கும். இந்த விவசாயிகளுக்காக நான் சொல்ல வேண்டிய விஷயம் இது, முக்கியமான விஷயம். நிறைய பேர் செய்வாங்க, நிறைய பேர் செய்யவே மாட்டாங்க. பால் மாரின்னு செய்ய மாட்டாங்க. இதை கண்டிப்பாக செய்யுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விவசாய காப்போம், விவசாயத்தை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.